இந்த லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா பொறுத்தளவுக்கு வந்து படூரில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக ஓஎம்ஆர் ரோடில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.4 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து யூடிஎஸை விட உங்களுக்கு வந்து பில்டப் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 2415 ஸ்கொயர் ஃபீட்டும், யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 2446 ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வில்லா பொறுத்தளவுக்கு வந்து ஒரு கார்னர் வில்லான்னு சொல்லலாம். நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து ரிவர் சாண்ட் அண்ட் பிரிக்கோடு தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்து வந்து ஆஸ் அ வாஸ்துபடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து லக்ஸுரி ஃபீல் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா படூர் வந்திருக்கோம். கரெக்டாக படூர் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.4 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல லக்ஸுரியான வில்லா, கார்னர் வில்லான்னு சொல்லலாம். ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லாது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வில்லாஸ் வந்து இது உள்ளே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ளசண்ட்டான இடத்துல, ஒரு நல்ல லொக்கேஷனில், அதுவும் படூர் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.3 to 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக ஒரு வில்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு நல்ல ரேட்லேயே உங்களால் முடிக்க முடியும். ஒன் பை ஒன்னாக இது எங்கே அமைஞ்சிருக்கு, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க இதை பற்றி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரிவர் சாண்ட் வந்து உங்களுக்கு பிரிக் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங் பொறுத்தளவுக்கும் வந்து. இதுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கு வந்து கவர்டாக பண்ண முடியும் உங்களால். ப்ளஸ் வந்து ஒரு கார் வந்து நீங்கள் ஓப்பன் பார்க்காக நிறுத்த முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் பார்க்கு பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் முன்னாடியே வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்போடைய கண்ட்ரோல் இது. சம்பு வந்து இங்கே இருக்குது. சம்போடைய கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 9000 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க. போரோட வாட்டரும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து போரில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சம்புக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இது இந்த வீடை பொறுத்தளவுக்கு நார்த் ஃபேஸிங். ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அன்யூஸ்டு வில்லா. அது யூஸே பண்ணலை. அது ஜஸ்ட்டு வாங்கினாங்க. உடனே வந்து அவருக்கு வந்து அப்ராடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால அப்ராட் போயிட்டார். ஸோ இது ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து சேல் பண்ணுற ஐடியா இருந்தது. ஸோ அப்போ வந்து வேண்டாம் சொல்லிவிட்டு இப்போ தான் சேல் பண்ணுறாரு. ஓரளவுக்கு வந்து இது செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஃப்ளோரிங் ஆகட்டும் சரி, உங்களுக்கு உள்ளே இருக்க ஒர்க் ஆகட்டும் சரி, எல்லாமே நீட்டாக நேர்த்தியாக இருக்குது. இது லிவிங் ஹால் கம் டைனிங்கோட பண்ணியிருக்காங்க. இதனுடைய சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 15.6 into 19.6 ஃபீட்டு. ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து 2 யூனிட் இப்போ அவைலபிள் இருக்குது. நார்த் ஃபேஸிங் ஒன்று, சவுத் ஃபேஸிங்கில் ஒன்று அவைலபிள் இருக்குது. ஓரளவுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து கார்னர் வில்லான்றதுனால உங்களுக்கு சுற்றி வந்து உங்களுக்கு வந்து பில்டிங்கோடைய செட்பேக் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வென்டிலேஷன் சொல்லவே தேவையில்லை, நேச்சுரல் லைட்டிங் சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்குது. கிச்சன் பொறுத்தளவுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடம் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம். அது வேணும்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு வார்ட்ரோப் பண்ணுறதுனா பண்ணலாம். நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பில்டிங்கோட பேக் சைடு காமிக்கிறேன். ஸோ இது ஆப்போசிட்டில் இருக்க பேக் சைடில் இருக்க ஒரு வில்லா. அது இந்த ரெட் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இது வரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேஸ் ப்ரொவிஷன் இங்கே வைக்கிறீங்க வெளியில் அப்படின்னா வச்சுக்க முடியும். ஸோ அன்னெசரி திங்ஸ் வந்து வைக்கணும்னா நீங்கள் ஒரு கேபின் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியுங்க. எல்லாமே பில்டிங் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிசைன். ஸோ அப்படி கொடுக்குறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏர் கிராக் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு.
கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கோட் பெயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பெட்ரூமுடைய சைஸ் பொறுத்தளவுக்கும் 10.5 × 11 ஃபீட். ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸு. மீதி எல்லாமே வந்து மேலே பார்க்குறது எல்லாமே வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு, வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். ஸோ இதுலேயும் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு விண்டோலாம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3:15 டைம் இது. எந்தளவுக்கு வென்டிலேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லாவே இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டெலாம் இருக்கு இல்லையா, வுட்டு, அது எல்லாமே பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இங்கே ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியா நல்ல பெரிய சைஸில் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹாலோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 12.9 × 14 ஃபீட். நல்ல பெரிய சைஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூம், 2 ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சைஸ் தான் டெரஸ்லேயும் நமக்கு இருக்குது அந்த ஹால் பொறுத்தளவுக்கும். ஸோ இதை பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த சைடு இருக்க பெட்ரூம் இது. ஸோ ரோட் சைடு இந்த பெட்ரூமோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 12.5 × 16.5 ஃபீட் இந்த ரூமோட சைஸு. வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க, ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் பொறுத்தளவுக்கும். பாத்ரூமுடைய கிளாசெட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு பாத்ரூம்ஸ்லாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து 4.5 இயர்ஸ் ஓல்டு. உங்களுக்கு இது இல்லாமல் இன்னொன்று சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வில்லா சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 இயர் ஓல்டு. பால்கனி டோர் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி குறையே கிடையாது, அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வரும்போது ஃபீல் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது நல்ல ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆப்போசிட்டில் இருக்க வில்லா பொறுத்தளவுக்கும் கஸ்டமைஸ்டாக பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ நல்லாவே இருக்கும் அது. இங்கே அம்யூனிட்டிஸ் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, உங்களுக்கு வந்து காமன் ஏரியா பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பார்க்கு தனியாக இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 3rd பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 14.5 × 13 ஃபீட். நல்ல பெரிய சைஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு ரூம் பொறுத்தளவுக்கும். வித் அட்டாச் பாத்ரூமோட தான் பண்ணியிருக்காங்க. விண்டோ கூட பார்த்தீங்கன்னா 3 டோர் விண்டோ, நல்ல பிக் சைஸ் விண்டோன்னு சொல்லலாம். இதுவும் அதே போல் தான் அந்த பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே சேம் தான் வந்து வார்ட்ரோப்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் சின்னதாக வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. அது இப்போ டெரஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது நியர்பை என்னென்ன இருக்குன்றது பார்த்துருவோம். சிறிசேரி ஐடி பார்க் சிக்னல் இருக்கு இல்லையா, ஓஎம்ஆரில் கரெக்டாக ஒரு 1.9 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது இல்லையா, படூர், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.6 கிலோமீட்டரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 4.7 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து நியர்பை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நியர்பை வந்து ஸ்கூல்ஸு, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸு, இது எல்லாமே வந்து நியர்பை இருக்குது. ஜஸ்ட் ஒரு 800-900 மீட்டர்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்லேயே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்து டெரஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க இல்லையா, அதே சேம் வந்து உங்களுக்கு வந்து 12.9 × 14 ஃபீட்.
நல்ல ஸ்பேசிஸாக இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வேணும்னால் நீங்கள் இங்கே வந்து ஒரு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டில் மட்டும்தான் மேலே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னால் மேலே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கும் கரெக்டாக இந்த பார்டரில், இந்த ஸ்ட்ரக்சர் போதிலே அதுக்கு பார்டரில் வந்து ஒரு ரூம் வந்து பெரிய ரூமும் உங்களால் இங்கே பண்ண முடியும். ஒரு ரூம் போட்டு இந்த சைடு வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சைடு ஒரு டெரஸ் இருக்குது, இந்த சைடு வந்து பேக் சைடில் இருக்குது, அதுக்கு பார்த்துடலாம். இந்த பாத்ரூம் மட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டார், வாங்கினவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டார். ஸோ அதுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இது வந்து பேக் சைடில் இருக்க ஒரு டெரஸ். இது வேணும்னால் நீங்கள் இங்கே வந்து ஒரு ரூம் போட்டுக்கலாம், ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு ரூம் போட்டுக்கலாம். அது இல்லை ஒரு சிட் அவுட் ஏரியா நல்ல ஒரு மேலே வந்து பர்கோலா டைப்பில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நல்ல கார்டன் மாதிரி வச்சுட்டு இங்கே வைக்கிறதுனால வைக்கலாம். அப்படி இல்லை இது வந்து வித் கார்டனோட வந்து ஒரு ரூம் செட்டப்பை வந்து இங்கே போடணுன்னு வச்சாலும் நீங்கள் போட முடியும். பெரிய அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் இருக்காது. அது மேலே பார்த்தீங்களா ஓவர் ஹெட் டேங்க் பொறுத்தளவுக்கு வந்து 2000 லிட்டர். அது ஸோ ஹீட் ரூஃப் டைல்லாம் வந்து ஆஸ் அ பாரம்பரியமாக போடுறது தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடுக்காய், அந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு தான் வந்து ஹீட் ரூஃப் டைலே போட்டிருக்காரு மேலே. ஸோ இந்த டோர்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீக் வுட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாடல் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேட்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது 10 இயர்ஸ் வாரண்டியே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அது இங்கேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு சிட் அவுட் ஏரியா நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கோயமா ரோட்டில் படூரில் வந்து ஒரு கிரவுண்டுக்கு மேலே வந்து லேண்ட் ஏரியாவும் உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா போய்டும். உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு வில்லா தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான இடத்துல நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸு, அதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டான வாட்டரோட இருக்கிற ஒரு வில்லா தேடிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்லேயே முடிக்க முடியும். இதுக்கு ப்ரைஸ் பொறுத்தளவுக்கும் வந்து 1,45 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 80 to 90% வரலையும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்க் ஏரியா, ப்ளே ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து உங்களுக்கு காமன் ஏரியா ஃபுல்லாக வந்து பவர் பேக்கப், அது ஜென்செட்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.